அவன் சாதாரண ஆளு இல்லடி. வந்த அன்னைக்கு என்ன பின்னால அடிச்சான். இப்ப உங்க அம்மா முன்னாடி உன்னை கட்டி பிடிச்சிட்டான். அவனை அவ்வளவு சுலபத்துல விடக்கூடாது. நம்ம பவர் என்னன்னு காட்டணும். அஞ்சனமேந்தா அஞ்சனேயா ஆற்றல் தேவா காட்டின் செல்வா இசைகள் முடிதபடி வா. என்னையா இன்னைக்கு என்ன நடக்க போதோ? என்ன சிஸ்டர் புது சட்டெல்லாம் போட்டுக்கே? என்ன இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். உண்மையாவா? சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா? தேங்க்யூ சிஸ்டர். சாயங்காலம் பீச் ரெசார்ட்டுக்கு வந்துரு. எதுக்கு சிஸ்டர்? உன் பர்த்டேவை நாங்க செலிப்ரேட் பண்றோம். நீங்க செலிப்ரேட்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பில் கட்டணும். என்கிட்ட பணம் இல்ல சிஸ்டர். கடன் வாங்குவியோ இல்ல பிட் பாக்கெட் அடிப்பியோ, ஆனா மரியாதையா சாயங்காலம் வந்து சேரணும். வரும்போது அவனையும் கூட்டிக்கிட்டு வா, இல்லன்னா எங்களை தப்பா நினைச்சிடுவான். சரி சிஸ்டர். நல்லது. இன்னைக்கு சாயங்காலம் பப்ல அவனுக்கு நான் காட்டுற ஆட்டத்துல இந்த ஊரை விட்டு அவன் ஓடி போயிடுவான். நம்மள யாரும் தடுக்க மாட்டாங்க. நீ வாங்க. நில்லுங்க. இன்சைட் ஐ அம் கிவிங் பார்ட்டி. உள்ள நான் பார்ட்டி கொடுக்க போறேன். வெளிய வெளிய வரும். நீங்க போங்க. நீ வாங்க வாங்க. ஏண்டா நம்மள அனுப்பல? இந்த செட்டப்புக்கு நம்ம கெட்ட பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாங்கற? 10 நிமிஷம் டைம் கொடு. 10,000 ரூபாய் பணத்தை கொடு. மீதி என்கிட்ட விட்டுரு. சொன்னது ஏர்லியா? போங்க. ஒருக்கிக்கடா. அப்படி போடு. Wow! You look like a hero. Fantastic. Nice dress. Okay, come on, let's go. Friends, எல்லாரும் பிறந்த நாளைக்கு gift கொடுப்பாங்க, இல்லனா ட்ரீட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம friend ஒருத்தர் அவரோட டான்ஸால நம்ம எல்லாரையும் இப்ப entertain பண்ண போறாரு. He is Mr. Deva from Kidaripatti. Hey! சபாஷ். அவர்தான் நம்ம ஊர்ல. என்னையா? Come on, come on. ஐயோ. அப்படி இல்லைன்னு எப்பவும் நம்ம அடிய ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஒரு 50 ரூபா பிடிச்ச எடுக்க முடியல. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளையா 50 ரூபா. தப்பு தப்பு தப்புயா தப்பு. சின்ன பொண்ண போய் அடிக்கிறிய. உன எடுத்து திருப்பி அடிப்பேன். அதான் இது போட அடிக்கிறேன். அடிக்காதங்கறல்ல. இத பாரு, மரியாதையா சொல்றேன். உன்னால அடிக்கும் போது அடியால் செட் பண்ணி அடிக்கிறேன். நீ உன்னை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் திருப்பி பச்சை பிள்ளை அடிக்கிற நீ. சின்ன பொண்ண போட்டு அடிக்கிறான்டா. பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிற நீ. கிட்டி எடுத்து கையில கொடுத்துருவான். ஏன் கண்ணு முன்னாலே அந்த பொண்ணு அடிக்கிறான்டா. மாவன நாஸ்தே ஆயிடுவான். நீ ஓடாதம்மா, நீ ஓடாத. இனிமே உன்னை அடிக்க மாட்டான். வா வா வாடா கண்ணா, உட்காரு. இல்ல 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 இல்ல, என் தங்க குட்டி. உன் பேர் என்ன? சரஸ்வதி. சரஸ்வதியா? என்ன படிக்கிற? படிக்கலையா? ஐயோ, யாரு படிக்கலனாலும் பரவாயில்லம்மா. சரஸ்வதி படிக்கலன்னா எப்படி? இங்க பாரு, நாளைக்குல இருந்து நீ வேலைக்கு போறத விட்டுட்டு நல்லா படிக்கணும். இது வேலை செய்யற வயசு இல்லம்மா, படிக்கிற வயசு. இங்க பாரு, நீ நல்லா படிச்சு இந்திரா காந்தி மகாத்மா காந்தி இல்ல அவங்கள மாதிரி பெருசா வரணும். சரியா? அந்த விஷயத்துல நாம காம்ப்ரமைஸே ஆக கூடாது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பிரெட் சாப்பிட்டு பாலை குடிச்சிட்டு தூங்க. இந்த பணத்தை வச்சு நாளை காத்தால இட்லி சாப்பிட்டு மறுபடியும் பாலை குடி. சரியா? நாளைக்கு என்ன பண்ணுவ? இந்த பணத்தை பூரா நீயே வச்சுக்கோ. இந்த வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும். வேலைக்கு போகாத. இந்த பணத்தை இதுல ஒழிச்சு வச்சுக்கோ. அவன் பார்த்தா திருடிட்டு போயிடுவான். இந்த வச்சுக்கோ.
தொப்பு கொட்டி. அதான் அவன் எந்திரிச்சா இந்த கம்ப வச்சு ஒரே அடி போடு, செத்துடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத. சின்ன பசங்களை யார் அடிச்சாலும் சரி என்ன தாங்கிக்கவே முடியாது. 6 வயசு பொண்ண பார்த்தா யாருக்காவது சொல்லணும்னு தோடுமாடா? அவளை போய் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டான். அவனுங்க மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் வச்சிருக்க கண்டம் தண்டமா வெட்டி அவனுங்க கிடைக்கட்டும், கொன்னுடுறேன். அவனுங்களை அப்படியே சுண்ணாம்பு கால்வாசல்ல வச்சு நீத்துடுறேன். என் செல்லத்தை எட கொல்லுவீங்க. டேய், அவனுங்களை விட மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன். கொன்னு போட்டுடுவேன். என் தங்க குட்டி எடா கொல்லுவீங்க. உங்களை விட மாட்டேன்டா, கொன்னுடுவேன். என்ன வேணும்? கொன்னுடுவேன். தங்க குட்டிங்கிறாரு, கொன்னுடுவேங்கிறாரு. என்னாச்சு அவருக்கு? லவ் ஃபீலரா? ஒரு விதத்துல அப்படித்தான். பேர் என்ன? லாவண்யா. அழகா இருப்பாளா? ரொம்ப. விட என்ன மாட்டேன். படிச்சிருக்கா? 2ஆம் கிளாஸ். 2ஆம் கிளாஸா? அவங்கள விட மாட்டேன். என் தங்கத்தை அவங்கள விட மாட்டேன். மாமா பாஸ். வந்துட்டாங்க. ராமையா, எல்லாரையும் ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லு. போயிட்டு வர. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்திருக்காங்க. என்ன பண்ண? என்ன பண்ணாளா? பள்ளிக்கூடத்துக்கு போறத விட்டுட்டு உன் கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி உருப்படுவா? என் தங்கம் பள்ளிக்கூடம் போகலையா? நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க. ஸ்கூல்ல இருந்திருக்காது. ஆமா மாமா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ். ப்ராமிஸ். எதுக்குடி லீவ்? சாவி தொலைஞ்சு போயிருக்கோம். இல்ல மாமா, வாத்தியாரே செத்து போயிட்டாரு. ஐயோ பாவமே, நேத்து கூட பார்த்தா கல்லு மாதிரி இருந்தாரே. இப்போ அப்படிதான் இருக்கேன். அப்ப நீங்க இன்னும் செத்து போகலையா? இன்னும் இல்லைங்க. நீங்க சாவ சொன்னா உடனே செத்து போயிடுறேன். உனக்கு கனவு வந்திருக்கும்டா கண்ணு. பாத்தீங்களா வாத்தியாரையா, பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போலன்னு கேட்டா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்ற. நீங்க எதுக்கு வந்தீங்க இந்த பக்கம்? உங்ககிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் தம்பி. துக்கமா? நேத்து உங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு மத்தியானம் லீவ் கேட்டு வந்துட்டா. ஏமா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நீ எங்க அம்மா கூட சாகடிச்சிட்டியா? மாமனை உரிச்சு வச்சிருக்கா. அண்ணா, நீ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற, அதான் அவளுக்கு திமிர அடிச்சு. இந்த குழந்தைய இங்கேயே வச்சிருந்தா அவ அவங்க மாமா மாதிரியே கெட்டு போயிடுவா. இங்க பாருமா, ஒரு உரையில 2 கத்தி கூட இருக்கலாம். ஒரு பொண்ணை 2 ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே வீட்டுல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கவே கூடாது. இங்க ஆகாட்டு. எனக்கா? அடுத்து என்ன சாப்பிடுற? பருப்பு சாதம். சரி. தேவா, பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பா இருக்காளே, பாத்திருக்கியா? என்ன அவளுக்கு? எப்பவுமே மம்மி டாடின்னு இங்கிலீஷ்ல தான் பேசுவாளாம். ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசுறது இல்லையா? அதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? 4 சாத்து சாத்துனா தமிழ்ல அம்மான்னு சொல்லுவா. சொன்னேன் பாரு. சாப்பிடு. அண்ணா, மெட்ராஸ்ல உங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்கூல் ஒண்ணு இருக்காண்ணா. இந்த வயசுல படிச்சு என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள? எனக்கு இல்ல மச்சான், நம்ம லாவண்யாவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கூலு, அதுவும் இங்கிலீஷ் மீடியம். அங்க சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. ஏன் அவ்வளவு நெரிசலா இருக்குமா? அது இல்லண்ணா, அது ரொம்ப பெரிய ஸ்கூல். அங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்கா, படிக்கிறதுக்கு லைப்ரரி இருக்கா, நீச்சல் அடிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கா. ஆனா அங்க மாமா இருக்க மாட்டாரு. ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை மச்சான். எனக்கு இஷ்டம் இல்ல. என்னடா இஷ்டம் இல்ல? இங்கே இருந்தா உலகம் தெரியாதவளா ஆயிடுவா. அங்க அனுப்புனா புஸ்தக மூட்டையை தூக்கி தூக்கி கழுதி ஆயிடுவா. இப்போ அவ இங்கிலீஷ் படிக்கலன்னா பின்னாடி அவ வாழ்க்கையே கஷ்டமாயிடும்ல. நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல மாப்பிள்ள. இங்க இருக்கிற வரைக்கும் படிக்கட்டும். அப்புறம் வரட்டி தட்டுவாளா?
பிரைவேட்டா படிக்க வைக்கிறேன். கல்யாணத்தை எப்படி பண்ணுவ? என் சொத்து எல்லாத்தையும் சீதனமா தரேன். அது இல்ல இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாராவது பேசுனீங்க, தோலை உரிச்சிடுவேன். ஆ, முடிவாது. அப்படியே அவங்க அப்பன மாதிரி ஒருத்தர் சொல்லியும் கேக்குறது இல்ல. என்ன எங்க மாமாவை ஏன் திட்டுற? ஏன் என் பிள்ளைய நான் திட்ட கூடாதா? ஷட் அப். வர வா லாவண்யா, என் தங்க குட்டி. இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவனுக்கு கான்வென்ட் படிப்பு எதுக்குடி? அதுக்கு இல்லனா அந்த கான்வென்ட் நல்லதுங்கிற. சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ இவ்வளவு சொல்றங்கிறதுனால, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச ஸ்கூலுங்கிறதுனால அவங்க கிட்ட சொல்லி அந்த ஸ்கூலை நம்ம ஊர்லயே வைக்க சொல்லு. என்ன செலவாவதோ கொடுத்துடலாம். வாடா பண்ணா.